அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பேச போகிறது கெரியர் கைடன்ஸ். ஓகேவா? கெரியர் கைடன்ஸை பற்றி பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். கடந்த வீடியோக்களில் கெரியர் கைடன்ஸை பற்றி பேசிட்டு வரேன். அந்த கெரியர் கைடன்ஸில் கெரியர் பிளானிங் முடிச்சிட்டோம். அதுக்கடுத்தாக இப்போ பேச போகிறது கெரியர் மேனேஜ்மெண்ட். கெரியர் மேனேஜ்மெண்ட்டில் 3 ஸ்டெப் மந்திரா இருக்குது. அது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 3 ஸ்டெப் மந்திரால முதல்ல நோ யுவர் செல்ஃப், அப்புறம் கெரியர் அவேர்னஸ், டேக் ஆக்ஷன். நோ யுவர் செல்ஃப் அப்படின்னா தன்னை அறிதல். கெரியர் அவேர்னஸ்னா நமக்கு கெரியரை பற்றின முழுமையான அறிவு. அதுக்கப்புறம் டேக் ஆக்ஷன், அடுத்து நம்ம எப்படி செயல்படுறது, இதுதான் நம்ம அடுத்து பேசணும். இதுதான் இந்த 3 மந்திரா. இப்போ நோ யுவர் செல்ஃப் அப்படின்னா தன்னை அறிதல். எப்படி நம்மளே தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு, எப்படியெல்லாம் நம்மளை நாமே தெரிஞ்சுக்கலாம். தன்னை அறிதலுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய திறமைகள் என்னென்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பேப்பர்ல ஒரு 5 விருப்பங்களையும் ஒரு 5 திறமைகளையும் எழுதி பாருங்க. இல்லை அதை விட நல்லா எழுதணும், நல்லதா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு நோட் புக் எடுத்து வச்சு அந்த நோட் புக்கில் உங்களுடைய விருப்பங்கள் அத்தனை ஒரு பேப்பரில் ஒரு சைடு எழுதுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் உங்களுக்கு அத்தனை திறமைகளையும் எழுதுங்க. ஓகேவா? எக்ஸசைஸ் எல்லாருமே செஞ்சு முடிச்சிருங்க. எல்லாமே செஞ்சு முடிக்காம அடுத்ததுக்கு போக முடியாது. அதில் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது கேளுங்க. நாமளே எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நாமளே எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்முடைய விருப்பங்கள் என்ன, நம்முடைய திறமைகள் என்ன, நம்முடைய ஆசைகள் என்ன, நம்முடைய திறன்கள் என்ன, நம்முடைய பலம் என்ன, நம்ம இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், நம்மகிட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும், நம்முடைய குணாதிசயங்கள், குணங்கள் என்ன, பண்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்னும் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் சொல்லி தருவாங்க. நீ நல்ல அழகா இருக்கிற, நல்ல வேகமா பேசுற, அன்பா பேசுற, பண்பா பேசுற, எல்லாத்தையும் நல்ல பண்பா இருக்கிற, நீ இன்னும் அதிகமா கோவப்படாத, இப்படிலாம் சொல்லி தருவாங்க. இதன் மூலமா நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்முடைய பொழுதுபோக்குகள், நம்முடைய ஃப்ரீ டைம்ஸ் எப்படி எல்லாம் நம்ம பொழுதுபோக்கு செலவு பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய திறமைகளை கண்டுபிடிக்கலாம். அப்புறம் பாடம் இல்லாத சில செயல்கள் மூலம் நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம நம்முடைய நேரத்தை வீணடிக்காமல் ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக நம்ம பண்ற விஷயங்கள், அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படிம்போம். அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணும்போது அது மூலமா நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம குழு விளையாட்டுல இருக்கோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவர்ட்ன்போம், நம்முடைய தனிமையான விளையாட்டுகள்ல போனோம்னா இன்ட்ராவர்ட்ன்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான கெரியரை நம்ம எடுத்துக்கிறது. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற கெரியர் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். நிறைய பேர் கெரியர் அசஸ்மெண்ட் காசு கொடுத்து பண்ணலாம். காசு யார்ட்டையாவது ரெக்கமெண்டேஷன், ரெஃபரன்ஸ் மூலமா நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமா நம்ம கெரியர் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாகவும் நம்மளை தெரிஞ்சுக்கலாம்.